லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாக சொல்லிட்டு இருப்போம், நம்ம இந்த ஹேண்டில் பார் மாற்றணும்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் மாற்றும் போது டைம் ஒன்றும் கிடைக்கும். வண்டியை போட்டுட்டு தான் 250 போகலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் செலவு இது பண்ணுறதுக்கு நம்ம அப்படி போயிடலாம் சொல்லிட்டு ஒரு அம்மாவும் ஆக போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வர வருஷத்தில் நான் பெட்ரோல் போடாமல் வெல்கம் பேக் பாட்டி ஃபேமிலி. இதுக்கு என்ன கண்டென்ட்னா, நம்ம வந்து ஒரு 6 மாதமாக சொல்லிட்டுருக்கோம் ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு. அது என்ன ஹேண்டில் பண்ணால் நம்ம டுவிக் ஹேண்டில் பார் நம்ம வண்டியில் போட போகிறோம். அதான் இன்றைக்கி கண்டென்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம திருச்சியில் போயிட்டு சொல்லப்போனால் நம்ம வந்து இப்போ சேலம் போக வேண்டியது. பட் ஆனால் அங்கே வேணாம் சொல்லிட்டு இப்போ திருச்சியில் போயிட்டு KTM ஷோரூமில் போய்ட்டு ஹேண்டில் பார் மட்டும் வாங்கிட்டு அடுத்தது கிட்டு ஒன்று வரும் கீழே. அந்த கிட்டு வந்து ஃபிட்டிங் கிட்டு வந்து அது மட்டும் ஆன்லைன் ஆர்டர் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்லிட்டு மோட்டோவில் சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறேன். ரெஸ்ட் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது நான் மோட்டோவில் கண்டென்ட் பண்ணேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் பாட்டி ஃபேமிலி. அன்றைக்கி நான் கண்டென்ட்னா சொன்னேன், பார்த்து வந்துருப்பீங்க, தமிழ்லேயே பார்த்து வந்துருப்பீங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி வந்து நம்ம சேலம் போக வேண்டியது. நான் என்ன சொல்கிறேன் போக சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம KTM ஷோரூம் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்தாக சொல்லிட்டு இருப்போம், நம்ம இந்த ஹேண்டில் பார் மாற்றணும்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் மாற்றும் போது டைம் ஒன்றும் கிடைக்கல. சரி இன்றைக்கி எப்படி டைம் இருக்குது, சரி அப்படியே மாற்றிட்டு இன்றைக்கி மாற்றிட்டு வர மாட்டோம். ஹேண்டில் பார் மட்டும் வாங்கிட்டு மட்டும் தான் வர போகிறோம். வெறும் ஹேண்டில் பார் மட்டும் சம்திங் 2000 சொல்லியிருந்தாங்க. சரி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கலந்து. ஃபஸ்ட்டு சொல்ல போனால் நம்ம வந்து சேலம் போக வேண்டியது. சேலத்தில் வந்து இருக்குது செட்டாக மொத்த செட்டுமே வாங்கிட்டுலாம் சொல்லிட்டு. மொத்த செட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5K வரும்னு நினைக்கிறேன். செட் நம்ம ஆள் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 5K வரும். எனக்கு தெரிஞ்சு 5K கண்டிப்பாக வரும். அதனாலும் சரி நம்ம செலவுகள் கொஞ்சம் குறைப்போம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணால் ஹேண்டில் பார் வந்து இப்போ இங்கே திருச்சியில் போய் KTM ஷோரூமில் வாங்கிட்டு அடுத்தது அந்த கிட்டு வரும். அந்த கீழே அந்த கிட்டு வரும், ஒரு 4 போல்ட்டு மேலே வந்து அந்த ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோம். சம்திங் 900 rupees வருது. அது நம்ம தனியாக ஆர்டர் பண்ணி நம்மளே ஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். மேபி எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். சுத்தமாக சரியாக இதெல்லாம் ஃபிட் பண்ண தெரியுமான்னு தெரியல. கழுத்தினாலும் தெரியும், எப்படி வருது தெரியல. இது தனி சுற்று தனி இந்த மவுண்டு ஃபுல்லாக மவுண்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கழுத்த மாதிரி திரும்பி போட்டலாமான்னு சொல்லிட்டு அதுவும் தெரில. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி சப்போஸ் முடியலாட்டி ஃப்ரெண்ட் கண்டிப்பாக கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே மாற்றினா எவ்வளோ வரும்னா ஒரு 3Kக்குள்ளே வரும். நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் இல்லாமல் ஒரு 3000 கண்டிப்பாக வருது. ரவுண்டாக 3000. நம்ம எவ்வளோக்கு பட்ஜெட் குறைக்குமோ அந்தளவுக்கு பட்ஜெட் குறைக்கலாம். ஆனால் நம்ம மைண்ட் செட் டக்குன்னு எப்படி மாறும் சொல்ல முடியாது. ஒன்றுக்காக தான் நான் வெளியே பண்ணுவோம் சொல்லிட்டு தனித்தனியாக. இப்போ ஏன்டா இப்போ திருச்சியில் போய் ஏன் வாங்க போகிறோம்னா, ஆல்ரெடியே வந்து அங்கே வந்து ஆனால் ஒரிஜினல் கிடைக்கும். நம்ம மற்ற பக்கம் சேலம் பக்கம் வாங்குறது நம்ம அது ஒரிஜினல் சரியாக தெரியல. ஆனால் பில் குவாலிட்டி நிறையாவது பார்த்துருக்கேன். குவாலிட்டி ரொம்ப கம்மியாக மட்டமாக குவாலிட்டி இருக்குது சொல்கிறாங்க. அது மேபி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல முடியாது நமக்கு. நம்ம வாங்குகிறோம், ஒன் டைம் யூஸ் தான் பண்ண போகிறோம். சும்மா திரும்பி மாற்றிட்டு இருக்க மாட்டோம். ஒன் டைம் யூஸ்னால் அது பாட்டில் இருக்கும். அப்படியே ஒன் டைம் தான் போட போகிறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம எதாவது வாங்கணும். சரி அதுக்காக தான் சரி இன்றைக்கி போய் வாங்கிட்டு அடுத்தது அதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோ வரும் அவங்க அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு 2056 ரூபா சொன்னாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா பில்லு இந்த GST எல்லாம் சேர்த்து வரும். எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. நான் போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம பார்த்து தாண்டி மேபியில் சொல்ல போனால் அதிக டைம் நான் சரி புதுசாக ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த ரோடு அது வந்து அதிகமாக கடுப்பாயிடுச்சு எனக்கே. சரி வேறு வியூ பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நம்ம வந்து இதுக்கு நாமக்கல் சேலம் ஹைவேலாம் பக்காவாக இருக்கும். சரி அங்கிட்டு போவோம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் அங்கிட்டு போவோம் எனக்கு டைமே கிடைக்கல, போக முடியல. ஆனால் அங்கே 100 கிலோமீட்டர் போய் பெட்ரோல் வந்து 500 ரூபாய்க்கு போட்டு அவனை 500 rupees பெட்ரோல் போட்டு அங்கே போய் எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பாக 5K வந்துடும். ஃபிட்டிங் சார்ஜெல்லாம் சொல்ல முடியாது, 600 700 கேட்பாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ வரும் ஏது வரலாம் சொல்ல முடியாது. ஒரு ரீசனுக்காக தான்
சரி, ஸோ நம்ம போய் இங்கே போய் பண்ண போகிறோம். எனக்கு சாரி கோச்சுக்கிறீங்க, மிரர் எதுவும் ரெண்டுமே இல்லை. சொல்ல போனால் இப்போ இது மொபைல் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிக்கல, அந்த தான் பின்னாடி வரும். அதை வச்சோம்னா மொபைல் ஸ்டாண்ட் இது பண்ண முடியாது. அது ஒரு ரீசனுக்காக தான் மொபைல் ஸ்டாண்ட் மிரர் போடாமல் இருக்கேன். இங்கிட்ட ஒரு பக்கம் வச்சாலும் காற்றுல வந்து வாபுல் ஆகுது, ரொம்ப வாபுல் ஆகுது, ஹேண்டில் பார் ரொம்ப வாபுல் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணுறேன். இல்லை சேஞ்ச் பண்ண அது ஒரு ரீசனு. அது இல்லாமல் லுக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. அந்த ஒரு லுக்குக்காக தான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு தான் ஆசை, வேறு ஒன்று. அப்போ 2 வேலையாக போகிறோம் திருச்சியில். நம்ம ஒன்றில் ஒரு ப்ளக்கு ஒன்று வந்து போயிடுச்சு. அந்த ப்ளக்கு இன்ஜின் போகிற ப்ளக்கு வந்து ஒன்று போயிடுச்சு. அப்படியே சர்வீஸ் சென்டரில் போய் பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் போய் வாங்கிட்டு அடுத்து ஹேண்டில் பார் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான் அன்றைக்கி கண்டென்ட்டு. சரி, அங்கிட்டு போகலாம் ஆசைப்பட்டேன். கூட நாங்கள் அங்கிட்டு போகவே முடிய மாட்டேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. சேலம் அப்படியே அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். காலையிலேருந்து நைட்லேருந்து ஒரே டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷனே மைண்டில் ஓடிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு ஓவராக. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணலாமா ஒவ்வொருத்தரும் வந்து வேணாங்கிறாங்க. யூடியூப்பில் சேனலில் பார்த்தோம்னா ரிவ்யூ பெருசாக ஒன்றுமே இல்லை. இது மாதிரி பண்ணுற ரிலீஸாக மட்டும் போடுறதான் தவிர மற்றபடி வேறு எதுவுமே ஆல்ட்ரு பண்ணி போடுறப்போ அந்த எடுக்கிற வீடியோ எதுவுமே போடவே இல்லை. சொல்லப்போனால் அவங்க போட்ட வீடியோ எதுவுமே போடவே இல்லை. ஃபிட்டிங் பண்ணுற வீடியோவே சொல்லப்போனால் போடவே இல்லை. வெறும் ரீல்ஸ் தான் எடுக்கிறாங்க, மாற்றுறாங்க, அவ்வளோதான். ரீல்ஸாக மட்டும் தான் போடுறாங்க தவிர ஃபுல் வீடியோ யாருமே மேக் பண்ணி போட்டதில்லை. அதுக்கப்புறம் அது ரிவ்யூ யாருமே பெருசாக கொடுக்கல. நம்ம கொடுப்போம்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் நல்லா இருக்குமான்னு தெரியல. மேபி இதுவே நல்லா தான் இருக்குது சொல்லப்போனால். எனக்கு ஒரு ரீசனுக்காக தான் இதுக்கப்புறம் புதுசாக ஒரு லுக்கு கிடைக்க சொல்லிட்டு தான் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு இன்னொரு டபுள் மைண்ட் சொல்லியிருப்பேன்ல, டபுள் மைண்டில் வந்து நம்ம இந்த வண்டியை போட்டுட்டு தான் 250 நான் அப்டேட் பண்ணல, எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. நான் சொல்லிடுறேன், இந்த வண்டியை போட்டுட்டு தான் 250 போகலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் செலவு இது பண்ணுறதுக்கு நம்ம அப்படி போயிடலாம் சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் பட்டேன்னா இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். ஒரு 6 மந்த்து நான் டைம் இருக்குது. இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். நான் டைம் நம்ம இப்போதைக்கு மேபி இப்போ அச்சீவ் பண்ணுறது ஒன்லி ஐஃபோனுக்காக தான். அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்தது அதுக்கு உடனே ரெடி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு இஎம்ஐ தான் போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் ஹெவியாக கொடுத்து, ஹெவியானா ஒரு 3/4 அமௌண்ட் கொடுத்துட்டு வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டு ஆசை. ஆனால் ஆல்ரெடி இந்த வண்டி எடுக்கிறப்பயே வண்டி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ திரும்பி போய் அதை போய் உள்ள வேணாம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. 3/4 அமௌண்ட் எடுத்து ஒரு 2 வருஷம் டியூ போடுற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இப்போ இந்த வண்டியை எடுத்து ரொம்ப பட்டுட்டேன், எல்லாருமே பட்டுட்டேன். அதனால் சரி வண்டி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் தெளிவாக எடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஆசை. தெளிவானா ஒரு வட்டி கம்மியாக பார்த்துவோம் சொல்லிட்டு. அப்போதைக்கு வண்டி எடுக்க சொல்ல மாட்டாங்க யாருமே. இது மாதிரி பண்ண அப்போலாம் அங்கே ஃபைனான்ஸ்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் நம்ம அறிவை யூஸ் பண்ணி வண்டி எடுத்தால் எந்தளவுக்கு வட்டி குறையும், எந்தளவுக்கு வட்டி போகும் சொல்லிட்டு நம்ம அறிவாக எந்தளவுக்கு முடியுமோ அந்த முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து வண்டி வாங்க போகிறீங்கன்னா வெயிட் பண்ணி வாங்குறது எவ்வளவோ பெஸ்ட்டு. இஎம்ஐலாம் போடவே போடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 இயர் இது போடுங்க. ரொம்ப லாங்காக 3 வருஷம் 4 வருஷம்லாம் போடவே போடாதீங்க இஎம்ஐலாம். ஏன்னா நம்ம வட்டி காசு அவ்வளோ போகுது. ரிட்டன் சேல் பண்ணுறப்ப அந்த பைக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா பைக்கு வந்து அவ்வளோ காசு இன்வெஸ்ட்டே பண்ணாதீங்க சொல்லப்போனால். பைக்கு ஆல்ரெடி எனக்கு பைக் சொல்லப்போனால் பைக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது பைக்கு ஓட்டுறப்ப நல்லாயிருக்கும். ஆனால் இஎம்ஐ கட்டுறப்ப மிடில் கிளாஸ்னால் ரொம்ப பாவம் சொல்லப்போனால். நான் அவங்களுக்கு சொல்கிறேன், காசு இருக்கவங்க பிரச்சனை கிடையாது, காசு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆனால் முடிஞ்சதுக்கு ரெடி அமௌண்ட்டை கட்ட பாருங்கள். ரெடி அமௌண்ட்டில் கட்டினா நல்லாயிருக்கும். வட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் திரும்பி ரீசேல் பண்ணப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க, நம்ம ஓட்டிட்டோம், நம்ம இவ்வளோ அமௌண்ட் கட்டணும். இப்போ சொல்லப்போனால் சொல்கிறேன் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு. இப்போ 270 வண்டி வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன். 270 போயிடுச்சுன்னா 2 ரூபாய்க்கு கண்டிப்பாக 2 ரூபாய்க்கு கண்டிப்பாக சேல் பண்ணலாம். 2 lakhs கண்டிப்பாக சேல் பண்ணலாம். 70 ரூபா போனாலும் அந்த நம்ம ஓட்டின ஓட்டுக்கு கரெக்டாக 2 லட்சத்துக்கு கண்டிப்பாக சேல் பண்ணலாம் மினிமம். நான் சொன்ன அது பசங்களை விற்றா. நீங்கள் இது மாதிரி ஆட்டோ ஃபைனான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மி தான், 160 இப்படி தான் எடுத்துக்குவாங்க. அவங்களும் விற்கணும்ல, விற்கிறப்ப 2 லட்சம் சொல்லி விற்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ரேட்டு கம்மியாக டவுன் பேமெண்ட் எடுத்து வாங்குவாங்க. அதான் சொல்கிறேன். மேபி நீங்கள் அப்படி டார்கெட் பண்ணி எடுங்க. அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நானும் அப்புறம் எடுக்க போகிறேன். எப்படின்னா மோஸ்ட்லி 1 lakh 1.5 இது மாதிரி கட்டி எடுத்துகிட்டு அடுத்தப்ப மாதம் இஎம்ஐ போகலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சு. அதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். மேபி ஒரு 50,000 இன்ட்ரெஸ்ட் வரும். வந்துட்டு போட்டோம் 50,000 தானே சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் எடுக்கிற சந்தேகம் தான் சொல்ல முடியாது. நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும்.
அதே நான் போக நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் வார்த்தை தாண்டி அது சொல்ல போனால் சர்வீஸ் சென்டருக்கே போயிட்டு கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்கே போயிட்டு ஹேண்டில் பார் வாங்கிட்டு நான் இப்படி வீடியோ போகிறேன் கைஸ். ஓகே சார் பார்ப்போம், கண்டினியூ பண்ணுறேன் இப்படி போக. அதான் காய்ஸ் நம்ம வந்து இப்போ வந்துட்டோம். சம்பவம் ஆக போகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வர வருஷத்தில் நான் பெட்ரோல் போடாமல் வந்துட்டேன் காய்ஸ். அடைக்குது காய்ஸ். நம்ம நேரத்தில் எங்கள் கரெக்டாக எங்கள் பங்கு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கேன். பங்கில் போய் நின்னா போதும் காய்ஸ். நமக்கே டோப் பண்ண நிலமை வந்துச்சு காய்ஸ். செம்மையாக அடைக்குது. விட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம வண்டி.